இருக்கிற இடத்துல அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி யாஹ்வே யேசுவா. Thank you Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி just look to him. How awesome you are. யாஹ்வே யேசுவா, 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 யாஹ்வே யேசுவா. You're my Savior, Lord. You're my Savior, Lord. You're my Savior, Lord. You're my Savior, Lord. Yahweh Rofika, Yahweh Rofika, Yahweh Rofika. You're my healing, you're my healing, Lord. You're my healing, Lord. You're my healing, Lord. You're my healing, Lord. Yahweh Seikeno, Yahweh Seikeno, Yahweh Seikeno, Yahweh. Come on, karangala uyarthi. நீரன் நீதியே, நீரன் நீதியே, நீரன் நீதியே, நீரன் நீதியே. யாஹ்வே யேசுவா, யாஹ்வே யேசுவா, யாஹ்வே யேசுவா, யாஹ்வே. நீரன் ரக்ஷகர், நீரன். Yes, you're my Savior. Shagar, Niran Rakshagar, Niran. One last time, Rofika, Yahweh Rofika, Yahweh Rofika, Yahweh Rofika, Yahweh Rofika, Niran Parihari. நீரன் பரிகாரி, நீரன் பரிகாரி. இரண்டு கரங்களை மேல உயர்த்துவீங்களா? இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களை தடுத்ததோ நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன், நீங்கள் முன்னே புறப்பட போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு தந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை முன்னேறி செல்ல செய்யும். இன்னைக்கு ராத்திரி இது சிலருடைய ராத்திரி. ரொம்ப வருஷமா காத்திருந்த பல வருஷங்கள் விஷயங்களிலும் வெற்றியை காணுகிற உங்க ராத்திரியாய் கர்த்தர் இந்த ராத்திரியை மாற்றுவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். கையை தலைமையில தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சங்கீதம் 118:23 இப்படி சொல்லுகிறது. Psalm 118:23. சில வசனங்களை தியானிப்போம். இது கர்த்தராலே ஆயிற்று. போதும். ஆமென். பக்கத்துல ஒரு 3 பேரையாவது தோளை தட்டி சொல்லுங்க, இது வேற யாராலும் ஆகலைங்க, இது கர்த்தராலே ஆயிற்று. எத்தனை பேர் சீக்கிரத்தில் நினைக்கிறேன், இன்னும் 3 மாதங்கள் நமக்கு கொண்டு நிறைய பேர் உங்கள் சாட்சிகளை சொல்ல போகிறீர்கள். இது மனிதனால் ஆகல, என்னால் ஆகல, இது கர்த்தரால் ஆயிற்று. This is the Lord's doing and it is marvelous in our eyes. நம்ம வாழ்க்கையினுடைய தரம், the quality of our spiritual life, earthly life, அதனுடைய எக்ஸலன்ஸ், அதனுடைய மகத்துவம், அதனுடைய நிறைவு, அதனுடைய உயரங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தேவனை நீங்கள் அறிகிறீர்களோ, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள என்கவுண்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையினுடைய தரங்களும் உயரங்களும் இருக்க முடியும். நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகள் தான். ஆனால் ஒவ்வொருவருடைய அனுபவம் வித்தியாசம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தங்கள் தேவனை எந்த அளவிற்கு அறிகிறார்களோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் ஆவிக்குரிய உலகத்திலும் சரி வாழ்க்கை யுத்தங்களும் ஜெயித்து உயர்ந்திட முடியும். 2 விசுவாசிகள் இருக்கலாம், ஒரே சபைதான், ஒரே ஆலயம்தான், ஒரே போதகருடைய கீழ் தான் இருக்கீங்க.
ஆனா கிழக்குக்கும் மேற்குக்கும் வித்தியாசம் போல ரெண்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒன்று வேற ரேஞ்சில் இருக்கும், இன்னொன்று வேற ரேஞ்சில் இருக்கும். காரணம் வார்த்தை அல்ல, சபை அல்ல, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அனுபவத்தினுடைய வித்தியாசம். இந்த நாட்களில் நீங்கள் தேவனை இன்னும் அறிய வேண்டும். ஆமென். எந்த அளவிற்கு தேவனோடு நீங்கள் இருக்கின்ற உங்க அனுபவத்தின் ஆழங்கள் இருக்கோ அந்த அளவிற்கு உங்க வாழ்க்கையும் விசாலமாக வெற்றியாக இருக்கும். ஸோ ஒரு அவேர்னஸ்ல ஆண்டவர் அப்படின்ற ஒரு அறிவாற்றலில் மட்டும் வாழ்ந்தால் போதாது, அவரை நீங்கள் இன்னும் அறிய வேண்டும். பக்க சொல்ல, நீ அவரை இன்னும் அறிய வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். The people that know their God. தமிழ்ல எப்படி இருக்கு? 32 கீழ்ப்பகுதி. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஏன்னா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, the people that know their God shall be strong and do exploits. ஆமென். நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, கடவுள் உங்களுக்கு கெப்பாசிட்டி தருவாரு, நீங்க சாதிப்பீங்க. ஆனா அது எதுல சார்ந்திருக்கான்? அவர்கள் தங்கள் தேவனை. தானியேல் ஏன் உயர்ந்தோங்கி இருந்தான்னா, he knew his God. இந்த பைபிள் இருக்கிற ஆழங்களில் உங்கள் தேவன் யார் என்பதை எந்த அளவிற்கு நீங்கள் அறிகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்க வாழ்க்கையின் தரமும் எக்ஸலன்ஸ், உயரம், மகத்துவம் இருக்கும். ஆமென். ஜனங்க ஒரு நாள் உங்களை பார்த்து சொல்லணும், ஆள் அடையாளமே தெரியலையே, என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கேட்கும் அளவிற்கு உங்கள் தேவனை நீங்கள் அறிந்து உயர்ந்திட வேண்டும். அந்த உயரத்தில் நீங்கள் நிற்க வேண்டும். ஆமென். எல்லா வாழ்க்கையின் ரிசல்ட்டுக்கும் காரணம் உங்க தேவனோடு நீங்க கொண்டிருக்கின்ற உங்கள் அனுபவம். ஆமென். ஆண்டவர் ஒரே நாள்ல எல்லாத்தையும் தன்னை முழுமையாக எல்லாருக்கும் வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் தேவனை அந்த அளவுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஆண்டவர் தன்னை டைமென்ஷனலாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். காட் இஸ் மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். அவர் நித்திய தெய்வம். ஆமென். இப்படி சொல்லட்டுமாங்க, நீங்க இந்த 80 வயசுலலாம் அவரை கொஞ்சம் தான் புரிஞ்சுக்க முடியும். அவரை முழுசா புரியறதுக்கு பல கோடி வருஷம் ஆயிடும். நம்ம ஆளுங்க நேரா போயிட்டு பார்த்துட்டு உடனே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆமென். அது அவங்களுக்கே உரிய கிருபை. இந்த வேதத்தை 31 வருஷம் படித்தும் கர்த்தருடைய சுபாவ தன்மைகளின் கோணங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் படித்து கொண்டே இருக்கிறோம். அந்த கொஞ்சத்துக்கே இவ்வளவு மகத்துவம். நீங்கள் தேவனை இன்னும் அறிய வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மோசையை கர்த்தர் சந்தித்து சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் அவர்கிட்ட போய் என்ன சொல்றது? யார் என்ன அனுப்பின? அப்ப சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லு என்று சொன்னார். ஆமென். கர்த்தரை நீங்கள் எந்த அளவிற்கு பார்க்கிறீர்களோ, எந்த டைமென்ஷன்ல பார்க்கிறீர்களோ அந்த டைமென்ஷன்ல நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சும்மா எல்லாம் நீங்க உயர்ந்திட முடியாது. தானியேல் தேவனை அறிந்தான், அவன் மிகப்பெரிய சாதனைகளை சாதித்தான். He was strong and he had capacity. இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் அவரை ஈரேவாக பார்த்தால் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் அவரை ராஃபாவாக பார்த்தால் உங்கள் வியாதிகளை குணமாக்குவார். நீங்கள் அவரை ஷாலோமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் சமாதானத்தை தருவார். ஸோ ஆண்டவருக்கு நிறைய டைமென்ஷன் இருக்கு, நிறைய கோணங்கள் இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஈரேவை இன்வோக் பண்ணினா உங்களுக்கு சுகம் கிடைக்காது, தேவைகள் சந்திக்கப்படும். நீங்க ராஃபாவை இன்வோக் பண்ணினா உங்களுக்கு சுகம் கிடைக்கும், ஆனா தேவைகள் சந்திக்கப்படாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னை வித்தியாசமான கோணங்கள் வைத்திருக்கிறார். வேதத்தின் ஆழங்களை படிக்க அவருடைய எல்லா டைமென்ஷனையும் கொஞ்சமாய் எந்த அளவிற்கு நீங்கள் அவரை அறிகிறீர்களோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் உயர்வீர்கள். ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பிதாவேன்னு கூப்பிட சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் நாமம் மகிமைப்படுவதாக, hallowed be your name அப்படின்றார். அப்ப அவருக்கு பல நாமங்கள், அவருடைய நிறைய டைமென்ஷன்ஸ். அந்த நாமத்தினுடைய கணங்களை புரிந்து கொண்டு மிகுந்த மரியாதையோடு மிகுந்த கனத்தோடு தேவனுடைய ஒவ்வொரு கோணங்களையும் எந்த அளவிற்கு நீங்கள் அறிகிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த பங்குகளில் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். இன்னும் புரிய வைக்கிறேன். அவரை ஆபிரகாமின் தேவனாக நீங்கள் அறிந்தால்
நீங்கள் ஈசாக்கின் தேவனாக அறியலாம், யாக்கோபின் தேவனாக அறியலாம். எந்த தேவனாக எப்படி நீங்கள் அறிகிறீர்களோ அந்த மாதிரி அவர் உங்களை ஆபரேட் பண்ணுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆபிரகாமின் தேவன் என்று அறிந்தால் அவர் ஈசாக்கின் தேவனாக உனக்கு செயல்பட மாட்டார். ஈசாக்கின் தேவனாக அறிந்தால் அவர் யாக்கோபின் தேவனாக உனக்கு செயல்பட மாட்டார். சோ நீங்க அவர் ஆபிரகாமின் தேவனாய் கூப்பிட்டால் ஆபிரகாமின் தேவனுக்கு எப்படியோ அதே போல உனக்கு அவர் செய்வார். நீங்கள் ஈசாக்கின் தேவன் என்று அறிந்தால் பஞ்ச காலத்திலும் விதை விதைத்தான் என்ற பங்குகளை நீங்கள் காண தொடங்குவீர்கள். நீங்கள் யாக்கோபின் தேவன் என்று அறிந்தால் அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர், உன் அநியாயங்களை எல்லாம் கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார். God reveals himself dimensionally. ஸோ ஆண்டவரை நீங்கள் எந்த அளவுக்கு அறிய, சிலரை பார்த்துருக்கீங்களாங்க, சுகமாக்கும் வல்லமை இருக்கும். உங்க தொட்டா வியாதியஸ்தர் சுகமாவாங்க. சும்மா ஒரு கிராமத்து மனுஷனா இருப்பான், ஆனால் அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண அந்த வியாதி சுகமாயிரும். ஆனால் சோத்துக்கு வழி இருக்காது. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த ராஃபா என்ற டைமென்ஷன்ல கர்த்தரை நல்லா தெரியும், ஆனால் ஈரே என்ற டைமென்ஷன்ல அவருக்கு கர்த்தரை தெரியாததுனால சுகத்தின் வல்லமை வியாபரிக்கும், ஆனால் தேவைகள் சந்திக்கப்படுவதில் அவர் அறியணும்னா ஒரே வழிதாங்க. நீங்க இந்த வேத புத்தகத்தில் கர்த்தரை இன்னும் ஆழமாய் படிக்க 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 சொல்ல மாட்டீங்களா? ஆமென். பாஸ்டர், என் வாழ்க்கையில் அவர் எந்த கோணத்தில் இருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற சாட்சிகள் எல்லாம் கவனிச்சு பார்த்தா புரியல. உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன சாட்சிகள் நிறைவேறுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோணத்தில் அவர் உங்க கூட செயல்படுறாருன்னு அர்த்தம். இப்படி வச்சுங்களேன், ஒருத்தருக்கு இரக்கத்தை கர்த்தர் பாராட்டுவார், இப்படி குற்றங்கள் எல்லாம் மன்னிப்பார். ஆனா அவருக்கு தயவனுடைய கோணம் தெரியாமல் இருக்கலாம். அதனால வாழ்க்கையில உயரங்கள் இல்லை. இரக்கத்தை பெற்ற நீங்கள் தயவின் கோணங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை மரியாதையோடு நான் பேசுகிறேன். சிலருக்கு ஜெபிக்க கிருபை இருக்கும், ஜெபம் பண்ணா வானமே இடிஞ்சிரும், அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா வசனத்தினுடைய எந்த வெளிப்பாடும் இருக்காது. ஆமென். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற டைமென்ஷன்ல அவங்க பிரகாசிப்பாங்க, ஆனா தங்களுக்கு வசனத்தினுடைய வெளிப்பாடுகளில் பேங்க்ரப்டா இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் இருப்பார்கள். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிற இந்த நியூ லைஃப் சர்ச்சில் இருக்கிற மக்கள் சும்மா அங்க இங்க கொஞ்சம் தெரிஞ்சவரா அல்ல, கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ளும் பாக்கியத்தில் வசனத்தில் வளர்வீர்கள் என்று சொல்றவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, வர வர என் ஆண்டவரை இன்னும் அதிகமாகவே நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன், அறிய அறிய அந்த அளவுகளில் நீங்கள் பெருகுவீர்கள். இன்னும் ஒரு விஷயத்த சொல்றேன், கவனமா கேளுங்க. யோவான் பத்மோ தீவுக்கு போயிட்டார். ஆமென். அங்கே நாடு கடத்தப்பட்டு கர்த்தர் அவருக்கு வெளிப்பாடை கொடுக்கிறார். பரலோகத்தினுடைய கனவுகளை யோவான் அப்போஸ்தலன் பார்க்கிறார். ஆமென். திடீர்னு இப்படி சொல்றார், நான் அவரை கண்டேன். ஆமென். கண்டபோது எனக்கு அவரை என்ன செய்யவில்லை, புரியவில்லை அப்படின்றார். ஏன்னா 3 வருஷம் நெஞ்சுக்கு நெருக்கமாய் கூட இருந்தபோது அது மண்ணில் அவரோடு கூட நடந்த இயேசுவும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்னாடி மகிமையான இயேசுவையும் அவராலே புரிஞ்சுக்க முடியல. இருக்கீங்களா? நிறைய விஷயங்கள் சொல்லணும். அப்போ உடனே ஒரு சத்தம் கேட்டது வானத்திலிருந்து, யோவானே நீ ஏறி வா அப்படின்றார். என்னவா என்றாரு? ஏறி வா அப்படின்னார். பரலோகத்தில் போன பின்னாடியும் என் தேவனை ஓரளவு தான் அறிய முடியும், இன்னும் அறியணும்னா நீங்க ஏறி வரணும்ன்றார். இருக்கீங்களாங்க? சும்மா உட்கார்ந்துக்கிட்டு கண்ணீரை வடிச்சிட்டு அப்படி இப்படி இப்படி காலத்தை ஓட்டிட்டு போற விசுவாசியானு இருக்கக்கூடாது. 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், நித்திய காலம் வரைக்கும் என் தேவன் யார் என்பதை இன்னும் நான் அறிந்து கொண்டே இருப்பேன். ஏறி வா. நீ என்ன 3 வருஷம் உன் நெஞ்சுக்கு நெருக்கமாய் பார்த்த இயேசு அல்ல நான். இப்ப நான் மகிமையில் இருக்கின்றேன். I am a glorified Christ. Come up and learn more அப்படின்றார். ஆமென். ஒரு சர்வீஸை கட் பண்ணாம நீங்க வசனம் கேட்கணும். நாங்க சும்மா லேசாலாம் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை. இனியெல்லாம் இந்த சர்ச்சை வேற பரிமாணத்தில் கொண்டு போகணும். ஆண்டவர் செயல்களில் பெரியவர். நீங்க எந்த அளவிற்கு எவ்வளவு ஹோலிஸ்டிக்காக அவர் அறியணுங்க. வசனத்தின் ஆழங்களில் இன்னும் கர்த்தரை நாம் அறிய வேண்டும். சொல்லுங்க 118:23, இது கர்த்தரால் ஆயிற்று. இன்னொரு 4 பேரை தட்டி சொல்லுங்களேன், இது கர்த்தராலே ஆயிற்று. 3 விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறேன், கவனமா கேட்கணும். 3 விஷயங்களை சொல்ல போறேன். சில விஷயங்களை மனிதனால செய்ய முடியும்,
சில விஷயங்களை மனிதனால செய்ய முடியும் இருங்களாங்க. some things man can do. சில விஷயங்கள் சாத்தானால செய்ய முடியும். ஆனா சில விஷயங்கள் என் கர்த்தரால மட்டும்தான் செய்ய முடியும். மனுஷனால என்ன செய்ய முடியும்? நடந்து தானே வந்தீங்க, நடக்க முடியும். கையை தட்டி பாடுறீங்க, தட்ட முடியும். ஆமென். உங்களை கடவுள் சிருஷ்டிக்கும் போது உங்க தாயின் கருவில் உங்களை டிசைன் பண்ண டிசைன்லயே உங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இப்போ எழுந்துருவீங்க, உட்காருங்க, ஓடுவீங்க, மரத்தை ஏறினா ஏறுவீங்க. இதெல்லாம் உங்களால செய்ய முடியும். I can speak, I can clap, I can do so many things because I am designed to do it. ஆமென். இன்னொன்று, சாத்தான் சிலதெல்லாம் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. மனிதனுக்கு சில திறன்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா சாத்தான் சிலதை செய்வான். யோவான் 10:10 கர்த்தர் இயேசு இப்படி சொன்னாரு, சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேற ஒன்றுக்காகவும். பக்கத்தில் ஒருத்தர் தட்டிலாம், சும்மா எல்லாம் உங்ககிட்ட வரமாட்டான் அப்படின்னு சொல்லி. ஆமென். அவன் உன்னை நோண்ட வரானா, அந்த இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்கு? Satan comes to steal, kill and destroy. ஆமென். But for to steal, the thief cometh not. இங்கிலீஷ்ல the thief cometh not but to steal, to kill, to destroy. அப்படின்னா சும்மா எல்லாம் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரமாட்டானா. அவனுக்கும் அறிவு இருக்கு. எவருக்கு வேல்யூ இருக்கோ அவனை தான் நோண்டுவான். நீங்க அந்த இங்கிலீஷை புரிஞ்சுக்கிட்டா, the thief cometh not அப்படின்றார். அப்படின்னா அவன் சும்மா எல்லாம் வந்து யாரையும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மாட்டான். அதையும் மீறி உன்னை தொடுறானா, உங்க சந்ததியினுடைய தூரம் ரொம்ப பலத்ததா இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? சாத்தான் திருடுவான், ஆமேன், கொல்லுவான், அழிப்பான். பக்கத்துல நெருக்கடியை சந்திக்கிறியா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உன் வீட்டு வாசல்ல சில தீர்க்க தரிசனங்கள் அசைவாடிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாஸ்டர், ஏன் எனக்கு போய் இவ்வளவு பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். உன்னை பத்தி சொன்ன சில வார்த்தைகள், சில தீர்க்க தரிசனங்கள் உன் வாசப்படியில எழுந்து பிரகாசிக்குது. அது நிறைவேறும் காலம் வந்தாயிற்று. ஹல்லேலூயா. இப்படி கூட சொல்லலாம். நீங்க வசனம் எடுக்க வேணாம், உங்களுக்கு தெரியும். மத்தேயு 13:26 ஒரு மனிதன் விதைத்து விட்டு தூங்குகிறான். தூங்கிய போது சத்துரு வந்து அந்த வயலில் கிளைகளை விதைத்தான். ஆமென். அதற்கு பின்பு அந்த விதைகள் மீண்டும் பூத்து குலுங்கி வளரத் தொடங்கிற்று. ஆமென். ஆனால் அது வளர்ந்த போது அதோடு கூட கிளைகளும் சேர்ந்து வளர்ந்தது. அவரை பார்த்தவர்கள் எல்லாம் கேட்டார்களாம், நீங்கள் நல்ல விதைகள் மட்டும்தானே விதைத்தீர்கள், அதுக்கப்புறம் எப்படிங்க இந்த கிளைகள் வந்துச்சு? வேலைக்காரர்கள் சொன்னார்களாம், அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது சத்துரு வந்து விதைத்தான். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? நீங்க விதைக்காத சில விதைகளுடைய தோற்றங்கள் தெரியுதுன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், அவன் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான் அப்படின்னு. இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன், வெற்றி பூத்தவர்களாய் தான் இந்த இடத்தை விட்டு போவேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை செதறுது, உங்க வாழ்க்கை உடையுது. சாத்தான் உங்களை கலங்கடிக்க செய்கிறான், மடங்கடிக்க செய்கிறான். எது எடுத்தாலும் தோல்வி, எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க திரிஞ்சாலும் எங்க குடும்பத்துக்கு முன்னேற்றம் இல்ல, உடைவையும் கேவலத்தையும் பண்றான நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்கள் தூங்கிய போது சத்துரு கிளை விதைத்திருக்கிறான். இருக்கீங்களா? இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் தூங்கிய போது கிளைகளை விதைத்தான். ஆமென். சில விஷயங்கள் மனிதனால செய்ய முடியும், சில விஷயங்களை சாத்தானால செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில விஷயங்களை என் கர்த்தரால மட்டும்தான். எத்தனை பேர் அந்த மாதிரி சாட்சி உள்ளவங்க யாரா இருக்கீங்களா? இப்படி வச்சுங்களேன், 10 வருஷத்துல சாதிக்க வேண்டியதை 10 நாள்ல கடவுள் செய்யறாருன்னா அது யாருங்க செஞ்சாங்க? அது மனுஷனால கூடாது, பேய் உனக்கு உதவி செய்யாது. அது ஒரே ஒரு காரணத்தால் ஆயிற்று. நீங்கள் 118 சொல்வீர்கள், இது கர்த்தராலே ஆயிற்று. இது this is the Lord's doing. நிக்கோதேமோ கர்த்தரை ராத்திரியில் வந்து சந்திக்கிறார்.
ஆமென். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார், இயேசுவின் அற்புதங்களை குறித்து கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட பின்னாடி அவர் கர்த்தரை வந்து சந்தித்த பின்பு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்குதுன்னா இது வேற ஒன்றாலும் நடப்பதில்லை, கர்த்தர் காட் இவர் கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லைன்னா இப்படி நடக்காது. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்களோ தெரியும். இன்னைக்கு ராத்திரி சிலதெல்லாம் கர்த்தர் செய்வார். நீங்க சீக்கிரம் இந்த 3 மாசத்துல உங்க சாட்சி எழுதி முடிப்பீங்க. இது மனிதனால் அல்ல, இது எவராலும் அல்ல, இது கர்த்தராலே ஆயிற்று. உங்க வாழ்க்கை பிறருக்கு ஒரு பாடமாய் மாறட்டும். உங்களை பார்க்கிறவங்க பைபிளை திறந்து படிக்கட்டும். உங்களை பார்க்கிறவங்க நியூ லைஃப் சர்ச்சுக்கு ஓடி உங்களை பார்க்கிறவங்க சொல்லட்டும், உங்க தேவனை இன்னும் நான் கொஞ்சம் அறியணுமே, என்ன வாழ்க்கை இது என்று. யாராவது அப்படியெல்லாம் இருப்பீங்களா? வாழ்வீங்களா? செய்வீர்களா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆண்டவர் செஞ்சா எப்படி இருக்குன்னு 2-3 வசனத்தை காமிச்சிட்டு முடிக்கிறேன். உபாகம் 26:6 இப்படி வாசிக்கிறோம். ஆமென். 26:6 of the book of Deuteronomy. எகிப்தியர்கள் எங்களை ரொம்பவுமே கேவலப்படுத்தினார்கள். evil entreated us, afflicted us, laid upon us hard bondage. எங்க மேல கடுமையான வேலை வச்சார்கள். and we cried unto the Lord. நாங்கள் எங்கள் கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டோம். the God of our fathers, எங்கள் முற்பிதாக்களின் தகப்பன், அவர் எங்கள் சத்தத்தை கேட்டார், எங்கள் நெருக்கத்தை கண்டார், எங்கள் கஷ்டத்தை கண்டார். 8வது வசனம். ஆமென். and the Lord brought us forth out of Egypt with a mighty hand, with an outstretched arm. ஆமென். ஓங்கும் புயமும் பலத்த கரவுமாய் பயங்கரமான அற்புதங்களோடு இருக்கீங்களா? பயங்கரமான அற்புதங்களோடு, பயங்கரமான அடையாளங்களோடு கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வந்தார். இது எவராலும் செய்ய முடியாது, இது ஒருவரால் தான் செய்ய முடியும். அவர்தான் சேனைகளின். ஹல்லேலூயா. பக்கத்துல சில விஷயம்லாம் அவரால் மட்டும்தாங்க செய்ய முடியும். இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்பாகவே கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு செய்து முடிப்பார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 24-30 வாசிக்கும் போது ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை பொற்சலை வணங்க சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ராஜாவின் மேல் மதிப்பும் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருப்போம். ஆனால் இந்த விஷயத்தில் ராஜாவே, உமக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். ஏனென்றால் எங்கள் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு எவருக்கும் நாங்கள் முழங்கால் மடிக்க மாட்டோம். யெகோவா தேவனே தேவன் என்ற முழக்கம். இருக்கீங்களாங்க? 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட தீச்சூளையில் அவர்களை தூக்கி போட்டார்கள். உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் ராஜா எட்டி பார்த்தார். எட்டி பார்த்த போது 3 பேர் அல்ல, 4வது ஒருவரும் கூட இருந்தார். ராஜா கேட்கிறார், 3 பேரை தானே போட்டீங்க? ஆமாங்க. இப்ப எப்படி இன்னும் ஒருத்தர் இருக்கிறார்? அப்பதான் சொன்னார், அவர் வேறு யாரும் அல்ல, அவர் தேவகுமாரன். உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு அந்த ஒரு சம்பவம் நடந்த போது மிக கொடுமையான ராஜா நேபுகாத்நேசர், ஆமென், பிரசங்கமே பண்ணினார். இந்த தேவனை போல ஒரு தேவனை நாங்கள் அறிந்ததில்லை. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் வேறு எவரும் இனி இந்த தேவனை தவிர இன்னொரு தேவனை நீங்கள் சேவிக்க கூடாது. அப்படி செய்வீர்களே ஆனால் உங்களை எரித்து போடுவேன், கொன்று போடுவேன். யெகோவா தேவனே தேவன் என்று அந்நிய ராஜாவின் வாயில் சொல்ல வைத்த ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவின் தேவன் இது மனிதனால் அல்ல, இது சாத்தானால் அல்ல, இது ஒருவரால் மட்டும் கூடும். அவர் எங்கள் தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பக்கஜம் சிலதெல்லாம் அவர் மட்டும்தாங்க செய்ய முடியும். ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து வருகிறார்கள். ஆமென். உன்னை எல்லாரும் கேட்குறாங்க, அது எப்படி அவர் பாவத்தை மன்னிக்கிறீர் என்று எப்படி நீர் சொல்லலாம்? உமக்கு என்ன அதிகாரம் உண்டு? அவர் சொன்னார், ரெண்டுமே ஒன்று தான். பாவம் மன்னிக்கப்பட்டா அவன் சுகமாயிருவானு. இயேசுவ நாமத்தில் இனி எழுந்து நடன்னு சொன்னார். அவன் எழுந்து நடந்தான். அன்னைக்கு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அது எல்லாராலும் செய்ய, அது சிலதெல்லாம் கர்த்தரால தான். பெதஸ்தாவுக்கு அப்பா எல்லா வாட்டியும் அங்கே போயிடுறீங்களே பாஸ்டர், பெதஸ்தா இல்லாமல் ஒரு பிரசங்கமே இல்லை. ஆழமான ஒரு பங்கு அது. பெதஸ்தாவுக்கு இயேசு போனார். நான் நினைக்கிறேன் அவன் போகும்போது என்ன நினச்சி போயிருப்பானா, அங்கே போய் உட்காருவோம், கலக்குவாங்க குளத்தை, எப்படியும் 2 வருஷத்தில் முன்னேறிடலாம்னு நினச்சிருப்பான். எத்தனை வருஷத்தில்? இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் முடிஞ்ச போது நினச்சிருப்பான், கொஞ்சம்
ஒரு 10 வருஷத்தில் முன்னேறிடலான்னு நினச்சிருப்பான். 10 வருஷம் தாண்டி போச்சு. யாரா இருக்கீங்களா? நினைச்சதெல்லாம் நடக்காத ஒரு ஆமேன். எனக்கு தெரிஞ்சு பைபிளில் ஆபிரகாம் காத்திருந்தது 25 வருஷம். யோபின் துன்பங்கள் எவ்வளோ வருஷம் எனக்கு தெரியல, நினைக்கிறேன் 38 கீழே தான் இருக்கேன். பைபிள் நமக்கு சரியாக சொல்லலை. அதிகமாக ஒரே நிலையில் துன்பத்தில் இருந்தவர் யாருன்னா நம்மால் பெதஸ்தா. 38 வருஷம் இருந்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரே நிலையில் இருந்திருக்கிறார். ஆமேன். சிலதெல்லாம் மனுஷனால முடியும், சிலது தான் சாத்தானால முடியும், ஆனால் சிலதெல்லாம் என் தேவனால தான் முடியும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி சொல்ல போற நீங்க ஆமேன் சொல்லணும். ஆமேன். உங்களுக்கு ஆமேன். இப்படி யோசித்து பாருங்களேன். ஒரு வருஷம் ஒருத்தன் தான் அங்கே சுகமாக முடியுமா? எத்தனைங்க? ஏன்னா கலக்கும் போது ஒருத்தன் தான் குதிக்க முடியும். அவன் ஒருத்தனுக்கு தான் சுகம்னு அங்கே சொல்லியிருக்கான், ஐதீகங்கள் சொல்லுது. அப்போ மொத்தம் 38 வருஷத்தில் எவ்வளோ பேர் சுகமாக இருக்கான்? 38 பேர். என்ன அறிவு நீங்களாம்? 38 பேர் தான் சுகமாக இருக்கா. மீதி அங்கிருந்து ஆயிரக்கணக்கு வியாதியஸ்தர்கள் யாருமே சுகமாகவே இல்லை. ஆமேன். ஆனால் ஆண்டவர் அவங்க கிட்ட வந்து ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே நம்புறீங்க என் ஆண்டவர் நினைச்சார்னா? ஹல்லேலூயா. ஆமேன். உனக்கு சீசனே இல்லைனா கூட, உனக்கு காலமே வரலனா கூட, என் தேவன் குறுக்கிடுவாரே. ஆனால் காலத்துக்கு முன்பாகவே உன்னை நடக்க செய்ய என் தேவனால இப்படி சொல்லட்டுமா? அவர் வந்து நிற்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும்ன்றார். ஆமேன். அவர் சொல்றார், 38 வருஷமா இங்க இருக்கிறேன், என்னால அங்க போய் சேர எனக்கு உதவி செய்ய ஒரு மனிதன் இல்லை அப்படின்றார். ஆமேன். ஆண்டவர் சொன்ன, உனக்கு நேரம் இன்னும் வரல, ஆனா நான் வந்தேன்னு வச்சுக்கோ, சீசன் கூட மாறணும்னு இல்லை. கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுவீங்களா? சீசன் மாறுவதற்கு முன்பாகவே என் தேவன் குறுக்கிடும் போது நீ எதிர்பார்த்ததை விட சிறந்த காரியத்தை உனக்கு செய்வதற்கு நான் ஆராதிக்கிற தெய்வம் நிறைவுள்ளவராய் இருப்பார். ஆமென். பக்க சொல்ல, கர்த்தர் எங்க குடும்பத்துல பிரத்யட்சமாகிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். இப்படி சொல்லி 4 வார்த்தைகளோடு என் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இருக்கீங்களா? ஆண்டவர் செய்யணும்னா 118 வாசிக்கிறோம், இது கர்த்தராலே எனக்கு ஆகணும்னா என்ன நான் செய்யணும் அப்படின்னு 4 வார்த்தைகள் சடசடன முடிச்சிடுறேன். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. நம்பர் 1, ஆமென். கர்த்தராலே ஆயிற்று என்ற சாட்சிய டெஸ்ட்டை நீங்க முடிக்கணும்னா இது கர்த்தருடைய வார்த்தையாலும் தேவ சித்தத்தாலும் மட்டும்தான் நிறைவேறும். பக்கம் வார்த்தை இல்லைன்னா அவர் செய்ய மாட்டார். இப்போ அவர் செய்யணும்னா என்ன வேணும்? வார்த்தை வேணும். வார்த்தை இல்லைன்னா அவர் என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். அவர் செய்யணும்னா என்ன வேணும்? வார்த்தை வேணும். அப்போ அவரை நம்ம என்ன செய்யணும்? பேச வைக்கணும். அவர் பேசிட்டாருன்னா அது என்ன ஆகும்? நிறைவேறும். இருக்கீங்க? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 21:1 இப்படி வாசிக்கிறோம், Lord did unto Sarah as he had spoken. ஆமென். கர்த்தர் சாரா கிட்ட என்ன சொன்னாரோ சொன்னதை கர்த்தர் சாராக்கு செஞ்சார். கர்த்தருடைய பொருளாதாரத்தில் அவர் சொல்லாத ஒன்றை அவர் செய்யவே மாட்டார். இருக்கீங்களா? அப்போ நம்ம வேலை என்னன்னா அவர் நமக்கு என்ன செய்யணும்? சொல்ல வைக்கணும். அவர் சொல்லிட்டார்னா அது நிறைவேறிடும். ஆமென். ஸோ அவரை எப்படி சொல்ல வைக்கிறது அப்படின்னு நீங்கள் காத்திருந்து என் காதில் பேசுங்கன்னா ஒரு வேளை பேசுவார், பேசாமல் போகலாம். ஆனால் அவரை உங்ககிட்ட பேச வைக்க ஒரு வழி இருக்கு. கர்த்தர் தந்த அவருடைய திருவாய் மொழிகள் இதை அனுதினமும் வாசித்து இந்த செய்திகளெல்லாம் கேட்கும்போது கர்த்தர் சில விஷயங்களில் உங்க கூட என்ன செய்வாருங்க? பேசுவாருங்க. அவர் பேசிட்டார்னா அவர் அதை செய்வார். ஆமென். ஸோ கர்த்தராலே ஆயிற்று என்று நீங்கள் சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். ஆமென். கீழ்ப்படுவீங்களா? சீமோன் இரவெல்லாம் பாடுபட்டான், ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆனாலும் சொல்ற, ஆனாலும் நீர் சொன்ன சொல்ல மாட்டீங்களாங்க? இது ரொம்ப ஆழம். ஆமென். இதை விட சிறந்த செய்தியே கிடையாதுங்க. எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஆண்டியா போயிட்டு இருக்கேன், எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு இப்போ ஒன்று தெரிகிறது, நீ ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர், அந்த வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன்ட்டார். இப்படி சொல்ல போறேன், வார்த்தை இருந்தாலும் சித்தம் இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் செயல்பட முடியும்.
வார்த்தையும் சித்தமும் இல்லாத இடத்தில் கர்த்தர் செயல்பட. சாராவே, அவர் சொல்லலனா உனக்கு கற்பக்கனி இல்ல. அவர் சொல்லிட்டாரு, அவர் செஞ்சிருவார். அப்ப நம்ம வேலை என்னன்னா அவரை சொல்ல வைக்கணும். அவரை சொல்ல வைக்க எனக்கு ஒரே வழி, உங்க கையில கிடைத்த பைபிள் இருக்கிற. புரிஞ்சவங்க இருந்தா நல்லா இல்லையா சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் அதை அனுதினமும் படிக்கணுங்க. அவர் என்ன சொன்னார்னே தெரியாது, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு உனக்கு தெரியலனா நீங்க எப்படிங்க உங்களுக்கு கற்பக்கனி கிடைக்கும்? நான் சாராவை பேஸ் பண்ணி பேசுறேன், நீங்க புரிஞ்சுக்கோங்களேன். அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு? இப்போ பக்கத்தில் உன்னை பத்தி என்ன சொன்னாருன்னு அவர் நிறைய சொல்லியிருக்காரு, யாருக்கு தெரியும்? உனக்கு ஒன்றும் கிடைக்க போறது? நீ கவுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஏன் தலைகீழா கூட ஜெபம் பண்ணலாம். உனக்கு சொன்னாரா? சொன்னது உனக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா அவர் சொன்னதை அவர் என்ன செய்வார்? கண்டிப்பா செய்வார். ஏன்னா அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லுங்களேன். உங்களுக்கு பைபிள் ஒரு வசனம் யோபுல இருந்து திரும்ப வேணாம் சொல்ல, உங்களை இறங்குன்னு சொல்லும் போது நீங்க சொல்லணும், என் உயரம் வருகிறது. பைபிள் சொல்லியதா? நீங்க தைரியமா இருக்கலாம். எவன் என இறக்குனாலும் கர்த்தர் என உயர்த்துவார். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே நம்புறீங்க? கர்த்தரும் நீ இழந்ததை எல்லாம் உனக்கு திரும்ப தருவேன்னு சொன்னாரா? எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு இன்னைக்கு ராத்திரி? அதை ரொம்ப முக்கியம். பக்க சொல்ல, நான் இழந்ததெல்லாம் கடவுள் எனக்கு தருவேன்னு சொன்னார். சொன்ன நிச்சயம் இருக்கா? அழுவதை நிறுத்து, அழுவதை நிறுத்து, புலம்புறதை நிறுத்து, பொறுமையா காத்திரு. நீ இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கண்டிப்பா தருவார். ஏன்னா அவர் சொன்னார்னா அவரு வேர்ட் அண்ட் வில், வார்த்தையும் சித்தமும் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கையை மேல உயர்த்தின்னு இப்படி சொல்ல போறேன். ஆபிரகாமுக்கு அவர் எதெல்லாம் சொன்னாரோ அதை உனக்கு அவர் நிறைவேற்றி முடிப்பார். கையை கீழே போட்டுருங்க. உபாகம் 28 இப்படி சொல்றாரு, நான் உனக்கு விதிக்கிற என் கட்டளையின்படி எல்லாம் செய்வதற்கு நீ கவனமாயிருந்து நான் சொல்லுறதை நீ கேட்டினா இப்பொழுது சொல்லப்படும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். நீ தேசத்தில் உன்னை உயரமா வைப்பேன், நீ போகையில நல்லா இருப்ப, நீ வருகையில நல்லா இருப்ப, உன் மாவு பிசை தொட்டி நல்லா இருக்கும். இருக்கீங்களா? ஒரு ஆமென். நல்லா. உன் சத்துருக்கள் ஒளு வழியாய் வருவார்கள். ஏழை பாஸ்டர், இது ஆபிரகாமுக்கு தான் சொல்லிச்சு இல்லங்க. கலாத்தியர் 3 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்றால் நீங்கள் ஆபிரகாமின் உடையவர்கள். அவர் சொல்லிட்டார்னா அது நிறைவேறிடும். ஒருத்தர் வந்து பக்கத்துல வார்த்தைன்னு சொல்லுங்களேன், இன்னொன்று சித்தம். இது ரெண்டும் சேர்ந்து நீங்க நின்றுட்டீங்கன்னா கடவுள் வானத்தை கூட பிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவார். ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு, என்னுடைய குமாரன், என்னுடைய மகன் சுகம் இல்லாமல் இருக்கான், நீங்க அவனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். ஆமென். உமக்கு சித்தமானால், அவர் சொன்னார், நான் சித்தமா இருக்கிறேன், நீ சமாதானத்தோட போ, இன்று உன் மகன் பிழைப்பான். அவன் வீட்டுக்கு சேர்றதுக்கு முன்னாடியே இருக்கீங்களாங்க, அவன் வீட்டில் போய் சேர்றதுக்கு முன்னாடியே அது சித்தமா இருந்ததுனால கர்த்தர் அதை கிளீனா முடிச்சு அவனை கர்த்தர் வாழ வச்சு அழகு பார்த்து அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். இப்படி சொல்ல போறேன். கையை நல்லா மேல உயர்த்துங்களேன். கடவுள் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டார்னா அது அவர் சித்தமா இருக்குமானால் வேற வழியே இல்லைங்க, அது நிறைவேறி தீரும். இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு 3 முறை சொல்ல போறேன். இன்னைக்கு ராத்திரி உங்க ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி வெற்றியின் ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி வார்த்தை நிறைவேறும் ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி இழந்ததை திருப்பும் ராத்திரி. ஏன்னா அவர் வார்த்தையும் அவர் சித்தமும் எங்க இருக்கோ அங்க வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல ரெண்டாவது இது கர்த்தராலே ஆயிற்று அப்படின்னா ரெண்டாவது என்ன தேவை? முதல்ல என்ன தேவை? வார்த்தையும் சித்தம். இது 2 இருந்துச்சுன்னா தைரியமா இரு. எவன் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நீ தைரியமா இரு. பாஸ்டர் எல்லாம் திரும்பும்னு சொல்லிட்டார்ல, பொறுமையோடு காத்திரு, எல்லாம் திரும்பும். ஹல்லேலூயா. நம்பர் 2, ரெண்டாவது டெஸ்ட். உங்களுக்கு ஒன்று தேவை, விசுவாசம் தேவை. யூ நீட் ஃபெய்த். ஆமென். பக்கத்தில் கேளுங்க, விசுவாசம் இருக்கா?
8 மணி வரையும் இருக்கும் பாஸ்டர். வீட்டுக்கு போன பின்னாடியும் எல்லாரும் நடக்காதுன்னு சொல்லும் போதும் நீங்க தைரியமா சொல்ல இல்லைங்க. ஃபெய்த் என்பது ஒரு கீழ்ப்படிதல், ஒரு ஆக்ஷன் டு ஒபீடியன்ஸ். நீங்க அதை செய்யணும், நீங்க அதை விசுவாசிக்கணும். அப்படி செய்வீர்களேயானால் ஆண்டவர் பேசின விஷயத்தை எடுத்து அந்த கண்டிஷன்ல நீங்க கீழ்ப்படிதலோடு நடந்தா ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நம்பர் 3 and I close, முடிக்கிறேன். 3வது, கர்த்தர் செய்தார் என்ற சாட்சிய அந்த டெஸ்ட்டை என்னைக்கு தெரியுமா நீங்கள் ஜெயிப்பீங்க? உங்கள் வாழ்க்கையில் பக்கம் சொல்லுங்க, அவர் செய்தார்னு எப்படி தெரியுங்க? நல்லா என்னை கவனிக்கணும், ஆழமான வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இப்பொழுது இல்லைனாலும் கொஞ்சம் தூரத்தில் எல்லாம் நல்லா நடக்குதுன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம், இது கர்த்தராலே ஆயிற்று என்று. உங்களுக்கு எப்படி தெரியும்னா, எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இப்போ இல்லைனாலும் சீக்கிரத்தில் அது நிறைவேறுதுன்னா நீங்க புரிஞ்சிக்கலாம், இது கர்த்தராலே. நம்மால் பிரச்சனை என்ன தெரியுமா? வந்தாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, இப்போவே நடக்கும். சிலதெல்லாம் இப்போதே நடக்காது. ஆனா வர வர கொஞ்சம் தூரத்தில் எல்லாமே நல்லாவே நடக்குதுன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், இது யாராலே ஆயிட்டு. என்ன பாருங்களேன், எதுவுமே நடக்கலன்னு வைய, நீங்க புரிஞ்சுக்கலாம் இது யார் இல்லை. அதுல நான் விளக்குறேன், நான் விளக்கிட்டு போயிடுறேன். ஆமென். ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்னார் 29:11, For I know the plans I have for you, saith the Lord, my plans are to prosper you and never to harm you, to give you hope and a good future. நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற நிரூபணங்கள் தீமைக்குரியவைகள் அல்ல, நன்மைக்குரியவைகள். அவைகள் எல்லாம் அதன் காலத்தில் நன்மையாகவே கர்த்தர் செய்வார். பக்கத்தில் என்னன்னே தெரியலங்க, வர வர எல்லாமே நல்லா ஆயிட்டே இருக்கு. காரணம் என்ன தெரியுமாங்க? இது கர்த்தராலே ஆயிற்று. மத்தேயு 7 இயேசு சொல்றாரு, கெட்ட தகப்பன்மாரே தங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் gift வாங்கி கொடுக்கறாங்கோ, இதை வாங்கி கொடுக்கறாங்கோ, நல்ல ஈவுகளை கொடுக்கிறார் என்றால் அதை விட உங்கள் பரம தகப்பன், அப்ப அவருடைய எண்ணமே ஏக்கமே என்னங்க? நல்லது செய்யணும்னு தானே. இருக்கீங்களா? ரோமர் 8:28 உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமென். அன்றியும் பக்கத்தில் எனக்கு நல்லா தெரியுங்க. என்ன தெரியும்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. தொடங்கும் போது ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், வழியில சில பாடுகள், ஆனா முடிச்சு பார்த்தா எல்லாமே நல்லா நடக்குதுங்க. நல்லா நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம், இது வேற யாராலும் ஆகவில்லை, இது கர்த்தராலே. எத்தனை பேர் சொல்ல முடியும் வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் நல்லா நடக்குதுன்னு? எல்லாம் நல்லா நடக்குதா? அழுத ஆனா அது நல்லா நடக்குது. புலம்பின ஆனா இப்ப எல்லாம் நல்லா நடக்குது. இந்த நல்ல சமயக்காரன் சமைக்கும் போது மஞ்சள், சகோதரிங்களாம், அப்புறம் என்ன இருக்கு, காரம் மசாலா, தேங்காய் அரைச்சது, கொத்தமல்லி, வேற என்ன இருக்கு சொல்லுங்களேன். இதெல்லாம் அப்படி லைட்டாக வச்சிருப்பாரு. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து அவர் என்ன செய்யணும்? கலக்கணும். கலக்கி ஏதோ ஒரு டிஷ் பண்றார். தனித்தனியாக சாப்பிட்டு பாருங்களேன். கொத்தமல்லி கசக்கும், கரம் மசாலா சாப்பிட முடியுமா? உப்பை நல்லா ஒரு 3 ஸ்பூன் சாப்பிட்டு பாரு, உப்பு தின்னவன். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா செஃப் அதை அழகா பண்ணும்போது எல்லாம் நன்மைக்கு. இப்படி சொல்லிட்டோம், துவக்கத்துல துன்பங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் கர்த்தரை நம்பி விசுவாசத்தில் நிற்கும் போது எல்லாமே நல்லாவே தான் நடக்கும். அந்த தைரியம் உள்ளவங்க சொல்ல, வர வர எல்லாமே நல்லா தாங்க நடக்குது.
இப்படி வச்சுங்களேன், 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ உப்பு போட்டு சமைச்சா ஊறுகாவோட மிஞ்சிடும். அது அதுக்கு எவ்வளோ இருக்கணும்னு யாருக்கு தெரியும்? சமைக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ எக்ஸ்பர்ட் குக், ஹீ நோஸ் த குவான்டிட்டி. திராணி அறிந்து நடத்துகிறவர் எல்லாமே உங்களுக்கு நன்மைக்காய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லணும்னா வார்த்தையும் சித்தமும் நீங்கள் புரிந்து நடக்க வேண்டும். 2, உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். 3, தொடங்கும்போது துன்பமாக இருந்தாலும் வர வர எல்லாமே எனக்கு நன்மையாய் மாற்றுவார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தொடங்கும்போது நம்ம யாரும் சிரித்து தொடங்கலைங்க. தொடங்கும்போது பல பாடுகளோடு தான் தொடங்கினோம். ஆனால் சீக்கிரத்தில் அது வெற்றியாய் மாறும். இருக்கீங்களாங்க? அப்படி இன்னும் சொல்கிறேன், ஆழமாக பேசுகிறேன். வெளிப்பாடு வேண்டுவங்க கேளுங்க. மரியாளை பார்த்து தூதன் வந்து சொன்னார், ஸ்திரீயே, நீ ஸ்திரீகளில் யாரா இருப்பாய்? கனமுள்ளவளாய் இருப்பாய். யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட். நீ மிகவும் கனம் பெற்றாய். நீ என் காருண்யத்தின் நிறைவை பெற்றவள் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொன்னாரோ இல்லையோ, ஊரெல்லாம் பட்டாசு வச்சா கொண்டாடினாங்க. பாவம், அது ஓடி ஒளிஞ்சு போய் எலிசபெத்தை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எப்படி சமுதாயத்தை பார்க்கறது? கல்யாணம் ஆகாமலே ஒரு குழந்தை துன்பம் மாதிரி தெரிஞ்சதுங்க. போக 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 பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்களை அவர்கள் சகிக்க வேண்டி இருந்தது. தொடங்கும் போது சிரிப்போடு தொடங்கலனாலும், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? காருண்யம் என்று கர்த்தர் சொல்லும் போது, இருக்கீங்களா? ஆழமா கேளுங்களேன். சும்மா இந்த சும்மா எல்லாம் கேட்காதீங்க. காருண்யம் என்று கர்த்தர் உங்க குடும்பத்தில் தொடங்கும் போது அது ஓஹோன்னு தொடங்காது. அதுல கொஞ்சம் கண்ணீர் இருக்கும், கொஞ்சம் பாடுகள் இருக்கும், கொஞ்சம் நிந்தனைகள் இருக்கும். ஆனா நீ பொறுமையாய் நின்றினா வர வர அதை கொண்டு போய் சேர்க்கிற தூரத்தில். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்ல சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா. பக்க சொல்லல, அவர் சொல்லிட்டாரா? விசுவாசமா இருக்கிறியா? அவர் ஆசீர்வதிச்சிட்டாரா? அதுல கொஞ்சம் கண்ணீர் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் நிந்தனைகள் இருக்கும், கொஞ்சம் போராட்டம் இருக்கும். ஆனா சகிப்பு தன்மையோடு நீ கர்த்தருக்கு காத்துரு. பக்கத்துல முடிவு ரொம்ப நல்லா இருக்கும். முடிதான் நீங்க புரிஞ்சுக்கலாம். யார் இருக்காரு என்னோட கூட? யார் இருக்கிறாரு? என்ன இருக்க மாட்டேன், செத்துருவேன், உருப்பட மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு உருப்படாம போனாங்க. நம்ம இன்னைக்கு 31 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும். இது மனுஷனாலே ஆகல, இது கர்த்தராலே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா நம்புறேன். தலையாட்டி மாட்டிக்காதீங்க. ஆனால் உங்களை கேட்குறேன், தொடங்கும் போதே ஹீரோயின் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படம் எவனோ உட்காந்து பார்ப்பானா? சுவாரஸ்யத்தை சஸ்பென்ஸாக வச்சுட்டு லாஸ்ட்ல தாங்க நல்ல டைரக்டர் படத்தை என்ன செய்வான்? முடிப்பான். போக போக 2 சண்டை, அடிதடி, குத்து, அவன் பாட்டியம்மா என்ன. தொடங்கும் போது காருண்யம் தான் தொடங்குறாரு மரியாளுக்கு. பட் அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்றோம், இவென்ச்சுவலி தொடங்கும் போது கஷ்டமா இருந்தாலும் காருண்யம் வெடிக்க தொடங்கிச்சு. கையை கொஞ்சம் பக்கமா நீட்டுங்களேன். நான் எத்தனை நம்புறேங்க, இந்த அக்டோபர் மாதத்துல உங்க குடும்பத்துல கர்த்தருடைய காருண்யம் வெடிக்க தொடங்கிடுச்சு. ஒருவேளை தொடங்கும் போதே சுவாரஸ்யமா இல்லைனாலும் வர வர அக்டோபர் தாண்டி, நவம்பர் தாண்டி, டிசம்பர் தாண்டி, ஜனவரி வரும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், காருண்யத்தின் பரிபூர்ண நிறைவுகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். நல்லா கை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. பக்கம் இலைப்பாறுதலா இரு. முடிவில் நீ பாடுற பாட்டை எவனாலும் பாட முடியாது. அது தனி பாட்டு, அது வெற்றியின் பாட்டு, அது ராகத்தின் நிறைவு, அது அசாதாரணம். ஹல்லேலூயா. கையை மேலே உயர்த்துங்க. சில வார்த்தைகளை சொல்ல போறேன், நல்லா கேட்கணும். எப்படி அழுதியோ, எவ்வளவு எனர்ஜியோட அழுதியோ, அதை விட எனர்ஜியோட நீ சீக்கிரம் சிரிப்ப. ஏன் அதுக்கு நல்ல ஆமீன் சொல்லல? நீங்க 2 கையை மேல உயர்த்துங்க. எந்த கிராவிட்டியோடு உன்னை நிந்திச்சாங்களோ அதே கிராவிட்டியோட உன்னை கொண்டாட ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தர் தருவார்.
நம்புறவங்க இருந்தா கை தட்டி ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். யோபின் புஸ்தகத்துக்கு திருப்புகிறேன். ஓகே, 42:10. After Job had prayed for his friends, யோபு தன் நண்பர்களுக்காய் ஜெபித்த பின்னாடி, the Lord restored his fortunes and gave him twice as much he had before. முன்பிருந்ததை விட இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். 11வது வசனம் படிக்கணும் கேட்கணும். இதில் நிறைய ஆழங்கள் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். All his brothers, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்த்து, all his sisters and everyone who had known him. நான் என்ன கேட்குறேன், பிரதர் சிஸ்டர், இவ்வளோ நாள் எங்கே போயிட்ட? இவ்வளோ நாள் இல்லை பாருங்க. யோபுக்கு கர்த்தர் சிறையிருப்பை மாத்துறாரு. All his brothers, all his sisters, everyone who had known him came, ate with him in his house. கையை கொஞ்சம் உயர்த்துவீங்களா? உன்னை பகைச்சவங்க கூட சீக்கிரம் கூட உட்கார்ந்து அப்பத்தை புசிக்கிறனால விசுவாசமா ஒரு ஆமென். ஓகே, நெக்ஸ்ட். they comforted, they consoled him. அவனை ஆறுதல் படுத்தினார்களாம், தேற்றினார்களாம். ஆமென். over all the trouble the Lord had brought on him, and each one எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த நாள் வருவதாக, each one gave him a piece of, ஒரு துண்டு சில்வரையும் ஒரு பொண்ணு மோதிரத்தையும் ஒரு காதணியையும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன், ஒரு பெரிய செயினையும் ஆளாளுக்கு கொடுத்தாங்களாம். 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், காலம் வருங்க, அது வரைக்கும் துன்பங்களை கண்டு நீ என்ன செய்யாத, கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாம் உனக்கு கர்த்தர். ஆமென். எவ்ரிஒன் கேவ் ஹிம். அவனை விட்டு போனவர்களும் அவனை நிந்தித்தவர்களும் அவனுக்கு ஏராளமாய் கொடுத்தார்கள். கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம், நல்ல கையை உயர்த்துங்க. முடிச்சிட்டேன், அவ்வளோதான். கர்த்தருடைய கரம் என்னைக்கு உங்க மேலே வருதோ அன்னைக்கு யாரை வேணாலும் கடவுள் பயன்படுத்தி உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிக்க, உன்னை தூக்கி நிறுத்த என் தேவனால கூடும் என்று விசுவாசிக்கிறவங்க இருந்தா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. இன்னொரு வாட்டி கையை உயர்த்துங்க. தேவைப்பட்டா ஆண்டவருடைய காருண்யம் வரும்போது, அவர் கரம் மேல இருக்கும்போது, தேவைப்பட்ட பரவோன கூட உன்னை ஆசீர்வதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பக்க சொல்லுங்களேன். அவர் காருண்யத்தால தொடங்கிட்டாருங்க. அவர் வர வர எல்லாமே எனக்கு நல்லாவே நடக்குதுங்க. என் முடிவு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா தெரியுது. காரணம் என்னங்க? இது யாராலே ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. Thank you Jesus. Hallelujah. தள்ளினவர்களும் வருவார்கள், உன்னை நிந்தித்தவர்களும் வருவார்கள். உன்கிட்ட சாப்பிட்டுட்டு உன் தட்டையை உடைச்சிட்டு போனான் பாரு, இருக்கீங்களா யாராவது? அவனும் வருவான், சீக்கிரம் வருவான். சொன்னாரா சங்கீதக்காரன், என் பிராண சிநேகிதனும் என்னுடைய அப்பம் புசித்தவனும் குதிகாலைய மேல தூக்கணும். பக்க கவலைப்படாத, சீசன் திரும்பி வரும் பாருங்க. எல்லாம் நல்லதா மாத்தும் போது யோபின் வாழ்க்கையில நடந்தது போல எல்லா சொந்தங்கள் பெந்தங்கள் உன்னை கொண்டாடுகிற நாளை நீ காணாமல் போவதில்லை. ஒரு அல்லேலூயா மட்டும் சொல்லிடுங்க. 4வது ஒன்றை சொல்லி என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். முடிக்கிறேன்னு சொன்னேன்னா, how I know the Lord's doing. கர்த்தர் தான். ஆமென். ஓகே. how I know the Lord's doing. கடவுள் தான் இதை எனக்கு செய்கிறார். எப்படி தெரியும்னா, நடக்கும்போது நான் மகிமைப்படலை, கர்த்தர் மகிமைப்படுகிறார். உங்களை பார்க்குறவங்க சொல்கிறாங்களோ உங்கள் தேவன் பெரியவர் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது யாரால் ஆயிட்டு? உன் பரிதாபத்தை பார்த்து, அப்பா
நீரை போகிற சர்ச்சுக்கு நானும் நமக்கு வேணாப்பா இந்த வாழ்க்கைன்னு சொல்கிறானா அது கர்த்தர் மகிமைப்படலன்னு அர்த்தம். எத்தனை பேர் இன்னைக்கு ஆசைப்படுறீங்க என் வாழ்க்கையில் கர்த்தர், நீங்கள் ஒரு தெருவில் போய் வீடு எடுத்தா உங்கள் நிமித்தம் அந்த தெருவே தாக்கத்தை காணும். ஒரு ஊழிக்காரன் ஒரு ஊருக்குள்ளே வந்தா அந்த ஊரே சுவிசேஷத்தின் தாக்கத்தை காணும். இருக்கீங்களாங்க? ஆமென். என்னைக்கு தெரியுமா இது கர்த்தராலே ஆயிட்டுன்னு சொல்ல முடியும் உங்க வாழ்க்கையில? என்னைக்கு கர்த்தர் உங்க மூலியமாய் God must be glorified. உங்க பெருக்கம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மத்தேயு 9:8 வாசிக்கிறோம், when the multitude saw it they were marveled and glorified God. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கலாத்தியர் 1:24 எனக்கு தமிழ்ல கொடுப்பீங்களா? அந்த வார்த்தையை நம்ம 5 வாட்டி சொல்லிட்டா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். உங்களை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும்னு என் இதயம் ஏங்குகிறத சொல்கிற வரைக்கும் இருங்க, சொல்லி முடிச்சோன்னே போயிடுங்க. ஆமென். 1:24 என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்து. எவ்வளோ நல்லா இருக்குல்ல? ஏதாவது புரிஞ்சுதா? எதனா பக்கம் சொல்லுங்க, என்னை பற்றி தேவனை. இப்போ சிலர்லாம் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது அப்போ உன்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே 5 பேரை தட்டி இன்னைக்கு அதை அறிக்கை செய்யணும். சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் அதை நடக்கணும். சொல்லுங்க, என்னை பற்றி தேவனை ஆவடியில் மகிமைப்படுத்துகிறார். சொன்னீங்களா? நல்லா கையை உயர்த்தி 2 வாட்டி. என்னை பற்றி ஆவடியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இன்னொரு வாட்டி, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இப்படி சொன்னார். 17ஆம் அதிகாரம் 1 யோவான் சுவிசேஷத்தில், என் நேரம் வந்தாயிற்று. ஆமென். மை அவர் இஸ் கம். என் நேரம் வந்தாயிற்று. குமாரனை நீர் மகிமைப்படுத்துகிறீர். ஆமென். குமாரன் உம்மை மகிமைப்படுத்துகிறான். உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் எப்படி தெரியுமா இருக்கணும்? பக்கம் சொல்லுங்க, என் நேரம் வருதுங்க, நேரம் வருதுங்க. தேவன் என் மூலமா மகிமைப்படுகிற பொற்காலம் உதித்து வருகிறதுன்னு சொல்லி கையை தட்டி பலத்த வராமன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உங்க மூலம் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் நிமித்தம் தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்கள். உங்க பிள்ளைகள் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். உங்க காலம் வரும், உங்க சமயம் வரும். ஹல்லேலூயா. சொல்லும் வார்த்தைகளுக்கு நீங்க ஆமென் சொன்னா நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். எஸ்தர், நீ ராஜரீகத்தில் பிரவேசிக்கிற நேரம் வந்தாயிற்று. ஏன் அதை பலத்தவர் ஆமேனோட? இன்னொரு சொல்ல, ரூத்தே, நீ போவாசின் மேஜையில் அமருகிற நேரம் வந்தாயிற்று. கிதியோனே, நீ யுத்த வீரனின் ஆவி பெற்று யுத்தத்தை ஜெயமாய் முடிக்கிற நேரம் வந்தாயிற்று. கோஷி பாஸ்டரே, உன் மூலம் கர்த்தர் இந்த ஆசியாவில் உலகத்தில் கர்த்தர் மகிமைப்படுவார். உங்க பேரை நீங்க சொல்லி சொல்லுங்க. உங்க பேர் என்னவோ உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் இந்த கோஷி மூலம் மகிமைப்படுவார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துகிற சமயங்கள் வந்தாயிற்று. நீங்க தேவனை நீங்க மகிமைப்படுத்தணும். இவ்வளோ தூரம் உங்களை நடத்திட்டார். உன்னை உயர்த்தின பின்னாடி நீ தேவனை என்ன செய்யாத? மறந்து போகாது. பக்கம், என் தாழ்வில் அவர் என்னை நினைத்தார், நான் அவரை காலமெல்லாம் துதிப்பேன். சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போன சண்டே நான் சொன்ன மாதிரி நீங்க கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போது கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். உங்க வாயின் துதிகள், வாயை நல்லா திறந்து துதிக்கணும். எனக்கு போய் இவ்வளோ நன்மை செஞ்சீங்கன்னு கையை நிஜமா தட்டணும், ஆர்ப்பரிக்கணும், அல்லேலியா சொல்லணும், சாட்சிகளை கூறணும், ஆரவாரத்தை எழுப்பணும். சில நேரத்தில் வீட்டில் கதவு பூட்டி நடனமாடி கர்த்தரை துதிக்கணும். ஏன்னா உங்க காலம் வரும்போது கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். Give God the glory. கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா.
இந்த நாளத்தை நான் ஏன் சொன்னேன்னா, வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்கும்போது யார் செய்கிறார் என்ற குழப்பம் உனக்கு இருந்துட கூடாது என்பதற்காக இந்த செய்தி நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணி இருக்கின்றேன். ஆமென். சில விஷயங்கள் மனிதன் செய்ய முடியும், சில விஷயங்கள் சாத்தான் செய்ய முடியும், சில விஷயங்கள் கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். மனுஷன் என்ன செய்ய முடியும் நீங்க பார்த்திருக்கீங்க, சாத்தான் என்ன செய்ய முடியும் நீங்க பார்த்திருக்கீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, தேவன் என்ன செய்தார், என்ன செய்ய போகிறார்? நான் கையை உயர்த்த சொல்லட்டுமா? சீக்கிரம் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. இங்க வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லும் அளவிற்கு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சந்திப்பார். இது உங்க சீசன். மனிதன் நிர்ணயிக்கும் காலம். இந்த மனுஷன் தான் உங்களை கொண்டு போய் பெதஸ்தால போடணும், அப்பதான் வெற்றி என்று நிர்ணயிச்ச நேரம் கர்த்தர் மாற்றி அவர் குறுக்கிட்டு காலத்துக்கு முன்பாகவே உன்னை தூக்கி எடுத்து வாழ வைக்கிற தேவகுமாரன், மனுஷகுமாரன் உங்களை சந்திப்பார், தூக்கி நிறுத்துவார், ஆசீர்வதிப்பார். வேதனையின் நுகங்கள் முறிக்கப்படுவதாக, வெட்கத்தின் நுகங்கள் முறிக்கப்படுவதாக, ஜெயத்தின் நிறைவுகள் கர்த்தர் உங்களுக்கு தருவார், வெற்றியோடு நடத்துவார், உங்களை காத்துக்கொள்வார். ஆமென். எல்லாரும் கையை உயர்த்தீங்களா? Thank you Jesus, we glorify your name, hallelujah. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்க காண மாட்டீங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்பாகவே உங்க சாட்சிகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். God will do great things. God will do great things. Amen. God bless you.